அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு புதிய ஒரு அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அது எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த வரிசையில் கட்டாயம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. இந்த 2299 வேக்கன்சியும் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த அஃபிஷியலான வேக்கன்சி கிடச்சிருக்குது. இதில் உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதற்கான முன்னுரிமை அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட்டில் நம்ம போயிட்டு விண்ணப்பிக்கணும், அதே இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ இது எல்லாமே A to Z எல்லா தகவலுமே இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க. வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க. நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம் அப்டேட்லாம் அதே மாதிரி ஜாப்ஸ் அப்டேட்லாம் ரெகுலராக உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா, நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வருங்க. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவல் அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. டோட்டலாக 2299 வேக்கன்சிங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தான். இது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு ரெகுலர் பேசிக்கான ஜாப்ஸ் தாங்க. ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னு தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓ வேலை அப்படின்னா தான் தெரியுங்க. சரிங்களா, ஸோ மொத்தமாக நமக்கு 2299 வேக்கன்சி வந்திருக்குது. அதில் நமக்கு வந்து போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க. சரிங்களா, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. சரிங்களா, அதே போல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் மெத்தட் தாங்க. ஸோ அதனால் ஆஃப்லைனில் தான் இதை பண்ணியாகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, அதோட வெப்சைட் இதுதான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு திரும்ப நம்ம சொல்கிறது, வில்லேஜ் அசிஸ்டன்ட்காக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டேட் வந்து நிறைய பேர் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஏன் திரும்ப திரும்ப வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இங்கே தெளிவாக பாருங்கள், மதுரை மாவட்டத்துக்கு 15ஆம் தேதி, அதாவது இன்னையோட கடைசி நாள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலான்றதை போடுறோம். ஸோ அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்றைக்கி வேகன்சி இருக்குது. ஸோ இன்னையோட கடைசி. சரிங்களா, யார் யாரெல்லாம், அதாவது இந்த தூத்துக்குடி மக்களும் சரி மதுரை மக்களும் சரி, இந்த 2 மாவட்டத்தில் இருக்கவங்க கூட மட்டும் விண்ணப்பிக்காமல் வேறு மாவட்டத்தில் இருக்கவங்க கூட இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க. சரிங்களா, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த 2 மாவட்டத்துக்கு இப்போது அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இன்னும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 3 மாவட்டங்களுக்கு வராமல் இருக்குது. கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, நீலகிரி, இந்த 3 மாவட்டங்களுக்கும் இன்னுமே நோட்டிஃபிகேஷன் வரல. சரிங்களா, அதே மாதிரி அப்ளை பண்ணுறது டேட்டுமே ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி அரியலூர் மாவட்டம், கடலூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களுக்கும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வரை ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதனால் இப்போது கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிருக்கிறது மதுரை மற்றும் தூத்துக்குடி. இந்த 2 மாவட்டத்தோட மக்களும் விண்ணப்பிச்சுக்கோங்க. மற்ற மாவட்ட மக்களுமே விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த 2 மாவட்டத்துக்கும். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்ததாக வந்து இந்த வேலைக்கு உங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்துங்க. சரிங்களா? கடைசியாக நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்னு இந்த வேலையை நமக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படி நினைக்கிறீங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக எக்ஸாம் இருக்கும், அதை எழுதிடலாம். சரிங்களா? அடுத்ததாக இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, ஈஸியாக நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் தெளிவாக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் செலெக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் அப்டேட். வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் சரிங்களா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ண ஆகுங்க. மற்ற மாவட்டங்களுக்கு இந்த 2 மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, 15 அதை இன்னையோட கடைசின்னு சொல்லியிருக்காங்க, மதுரை மற்றும் தூத்துக்குடி. இந்த மாவட்டங்களுக்கு சரிங்களா விண்ணப்பிக்காதவங்க சீக்கிரமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. மற்ற மாவட்டங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ள டேட் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.